எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். நீ அழாத பாப்பா, அதான் நாங்க வந்துட்டோம்ல. ரூம்ல தனியா மாட்டிக்கிட்ட குழந்தைய அதிரடியா மீட்கும் தீயணைப்பு துறையினர். பல வீட்டுல குழந்தைங்க ரொம்ப சுட்டித்தனமா இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இந்த குழந்தை ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்தி இருக்கு. உள்ளுக்குள்ள தாழ்பால் போட்டிருக்க போல. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கனால திறக்கவே முடியல. ஜன்னல் கிட்ட வந்து அந்த குழந்தைய சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. குழந்தை ரொம்ப பயந்துருச்சு. உடனடியா தீயணைப்பு துறையினருக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. மத்த இடங்கள்ல ரெஸ்கியூ பண்ணும்போது அது ப்ரொஃபஷனலிசம், ஆனா குழந்தைன்னு வந்துட்டா எங்க மனசு இலகிடும், அது ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா தீயணைப்பு துறையினர்கள் வந்து டக்குன்னு எல்லா வேலையும் பண்ணி குழந்தைய பத்திரமா மீட்டிருக்காங்க. அந்த ஜன்னல் இருக்கு இல்லையா, ஜன்னல்ல ஒரு கம்பியை வந்து உடைச்சு அது மூலியமா ஒரு தீயணைப்பு துறையினர் ஃபர்ஸ்ட் உள்ள போறாரு. பாப்பா ஒண்ணும் இல்ல, மாமா வந்துட்டல, அழாத, இனிமே பாச்சல, உன்னை நான் அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அன்பா தூக்கிட்டு போறாரு. அப்புறம் தாங்க அந்த குழந்தை அழுகையே நிறுத்தி இருக்கு. அந்த அம்மா ஓடி வந்து அந்த குழந்தைய கட்டி பிடிக்கும் போது என்னமோ நம்மளே காப்பாத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஒரு வேலை பண்ணி இந்த பிசினஸ் பண்ணி எவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரு உசுரை காப்பாத்தின அந்த ஃபீல் வேற எதுவுமே வராது. என் குழந்தைக்கு எதுவும் ஆகலன்னு அந்த அம்மா அந்த குழந்தைய வாரி அணைச்சிக்கும் போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. கேரளால இந்த சம்பவம் நடந்திருக்கு. அஜீஷ் அப்படின்றவங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் வுட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க இப்பவே பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்க.